ஔவையார் அவர் புகழ்பெற்ற கவிஞர். அவரை பற்றி கொஞ்சம் பேசலாமா? பேசலாமே. அவர் சங்ககால புலவர் தானே? ஆமாம், அவங்க பல பாடல்களை எழுதியிருக்காங்க. ஆமாம், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், இப்படி பல பாடல்களை ஔவையார் எழுதியிருக்காங்க. ஔவையார் எழுதின எல்லா பாடல்களும் நல்வழி பாடல்கள் தான். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஔவையார் நிறைய தனி பாடல்களும் அந்த கால சங்ககால அரசர்கள், இப்படி நிறைய பேர்த்த பற்றின தனி பாடல்கள், கடவுள்கள் பற்றின பாடல்கள், இப்படி நிறையாவும் எழுதியிருக்காங்க. ஆமாம், இப்படி ஔவையாரை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். ஆமாம், ஔவையார் எழுதின ஆத்திச்சூடி நமக்கு மனப்பாட பாட்டாக வந்திருக்கு பார்த்தியா? ஔவையாரை பற்றின வாழ்க்கை வரலாறு, அவங்க எழுதின பாடல்கள் அப்படின்னு நிறையா நம்ம இன்னும் தெரிஞ்சுப்போம். அதை பற்றி நம்ம படிப்போம். கண்டிப்பாக ஔவையாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இனி வர வீடியோஸில் எல்லாம் ஔவையாரை பற்றின கருத்துக்கள், அவர் எழுதிய பாடல்கள்னு நிறைய ஔவையார் பற்றின குறிப்பை பார்ப்போம். ஆமாம், கண்டிப்பாக ஔவையாரை பற்றின தகவல்கள், கருத்துக்கள், பாடல்கள் அப்படின்னு நிறைய அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். கண்டிப்பாக எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஔவையார் பற்றின தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது ஜோவாட்டா என்டர்டெயின்மெண்ட் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஔவையாரை பற்றின தகவல்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஔவையார் அவர் புகழ்பெற்ற கவிஞர். அவரை பற்றி கொஞ்சம் பேசலாமா? பேசலாமே. அவர் சங்ககால புலவர் தானே? ஆமாம், அவங்க பல பாடல்களை எழுதியிருக்காங்க. ஆமாம், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், இப்படி பல பாடல்களை ஔவையார் எழுதியிருக்காங்க. ஔவையார் எழுதின எல்லா பாடல்களும் நல்வழி பாடல்கள் தான். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஔவையார் நிறைய தனி பாடல்களும் அந்த கால சங்ககால அரசர்கள், இப்படி நிறைய பேர்த்த பற்றின தனி பாடல்கள், கடவுள்கள் பற்றின பாடல்கள், இப்படி நிறையாவும் எழுதியிருக்காங்க. ஆமாம், இப்படி ஔவையாரை பற்றி பேசினா பேசிக்கிட்டே போகலாம். ஆமாம், ஔவையார் எழுதின ஆத்திச்சூடி நமக்கு மனப்பாட பாட்டாக வந்திருக்கு பார்த்தியா? ஔவையாரை பற்றின வாழ்க்கை வரலாறு, அவங்க எழுதின பாடல்கள் அப்படின்னு நிறையா நம்ம இன்னும் தெரிஞ்சுப்போம். அதை பற்றி நம்ம படிப்போம். கண்டிப்பாக ஔவையாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இனி வர வீடியோஸில் எல்லாம் ஔவையாரை பற்றின கருத்துக்கள், அவர் எழுதிய பாடல்கள்னு நிறைய ஔவையார் பற்றின குறிப்பை பார்ப்போம். ஆமாம், கண்டிப்பாக ஔவையாரை பற்றின தகவல்கள், கருத்துக்கள், பாடல்கள் அப்படின்னு நிறைய அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். கண்டிப்பாக எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஔவையார் பற்றின தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது ஜோவாட்டா என்டர்டெயின்மெண்ட் சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஔவையாரை பற்றின தகவல்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.